ஒர்க் ஃப்ளோ ரூல் அடுத்த டாபிக் போலாமா? ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணுங்க. இப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் பார்க்க போறோம். கரெக்டா? ஸோ ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸும் ப்ராசஸ் பில்டர் மாதிரி தான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷனு சேல்ஸ் ஃபோர்ஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ப்ராசஸ் பில்டர் வந்துச்சு. இப்போ ப்ராசஸ் பில்டர் நம்ம கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தோம்ல, அது ஒர்க் ஃப்ளோ பில்டர்லாம் இருக்காது, ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்லாம் இருக்காது. சரிங்களா? அது ரொம்ப சிம்பிளான ஒன். அதனால தான் உங்களுக்கு லெவல் 2ல இருந்து ஆரம்பிச்சேன். லெவல் 1 தான் வந்து ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ். ஸோ ப்ராசஸ் பில்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே என்னோட ஹெல்ப் இல்லாம ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் பண்ண முடியும் உங்களால. சரிங்களா? ஃபைன். ஸோ சிம்பிள் கண்டிஷன் பண்ணுவோம். ப்ராசஸ் பில்டர்ல நம்ம என்னென்ன சினாரியோஸ் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். பட் ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆர்டர் இருக்குல்ல, ஸ்விக்கி ஆர்டர், அதோட ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டா மாறி, அதோட ப்ரையாரிட்டியே லோனு மாத்தி விட்டுருங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்குள்ள எப்படி போனோம்னா, செட்டப்ல போயிட்டு குவிக் ஃபைண்ட்ல ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் அடிச்சாங்க. வித்தவுட் ஸ்பேஸ், ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் கீழே கீழே. சரிங்களா? இதுல நியூ கொடுத்துருங்க. நியூ ஒர்க் ஃப்ளோ, கண்டினியூ கொடுங்க, அப்புறம் நியூ கொடுங்க. do not show this page name கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது do not show this page. ஓகே, இப்போ நியூ ரூல் கொடுங்க, கண்டினியூ. ஓகே, இப்போ இது எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண சொன்ன? இப்போ ஸ்விக்கி ஆர்டர்ல. ஸோ ஸ்விக்கி ஓகே, இதான் இங்கே ரூல் நேம் கொடுங்க. நம்ம என்ன பண்றது? ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டுன்னு இருந்துச்சுன்னா ப்ரையாரிட்டியை லோனு மாத்திருங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்க என்ன கொடுத்துருக்கீங்கன்னா கிரியேட்டட் அண்ட் எடிட்டட் கொடுத்துருக்கீங்க. கரெக்டா? கிரைட்டீரியா மெட்டர்னு போடுறீங்க. ஆமாங்க, அதானே கொடுத்தோம். கிரியேட்டட் அண்ட் எடிட்டட் தான் கொடுத்துருக்கேன். ஆமா இந்த ஆமா. தேர்ட் இப்போ என்ன? தேர்ட் ஆக்சுவலி தேர்டுக்கு என்ன மீனிங்? கிரியேட்டட் எனி டைம் அண்ட் இட்ஸ் ரைட்டர் சப்ஸ்கிரைப் மீட் கிரைட்டீரியா. அது என்ன? தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா, இப்போ ஒரு சில சினாரியோல வந்து என்ன ஆகும்னா லூப் மாதிரி போயிட்டே ஆப்ஷன் என்னன்னா, இப்போ வெறும் செகண்ட் ஆப்ஷன் அந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். வேற ஏதோ ஒரு ப்ராசஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற ஏதோ ப்ராசஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், அதாவது ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்ட்னு மாத்துது அப்படின்னா, அந்த ப்ராசஸ் மாத்தினதுக்கு அப்புறம் இங்க இது வந்து ட்ரிகர் ஆயிடும்.
புரியுதுங்களா? ஓகே ஓகே. எப்பப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரிகர் ஆகி மீட் ஆகுதோ அப்பப்போலாம் இதை ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, இப்போ வந்து ரூல் ஒரே கிரைட்டீரியா. நிமிஷம். சொல்லுங்க. ரூல் ரூல் கிரைட்டீரியால கண்டிஷன்ஸ் ஆர் மட்டும் மாத்திருங்க கீழே. அப்படிங்களா? சரி ஓகே. இப்போ கண்டிஷன் கொடுங்க. ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டான்னு பாருங்க. அங்க எப்படி ப்ராசஸ் பில்டர்ல பண்ணீங்களோ அதே தான். சார் நான் பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஃபீல்டு கேட்டிருக்கு. இதுல இருந்து ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா? ஆமா, ஸ்விக்கி ஆர்டர்ல ஸ்டேட்டஸ். மேல ஸ்விக்கி ஆர்டர்ல உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ன்ற ஃபீல்டு இல்லையா? மேல போங்க, மேல போங்க, மேல போங்க, மேல போங்க. ஸ்விக்கி ஆர்டர்ல ஆர்டர் ஸ்டேட்டஸ் இருக்குங்க. அதான் ஈக்குவல்ஸ் டெலிவர்ட் ரைட்டா? ஆமா. நீங்க டைப் அடிக்கக்கூடாது. நான் தானே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. எங்கெங்கெல்லாம் இந்த லுக்கப் ஐகான் இருக்கோ அங்க நீங்க டைப் அடிக்கக்கூடாது, செலக்ட் தான் பண்ணணும். ஓ சாரிங்க. ஓகே ஓகே ஓகே. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணுமா இல்லை வந்து அவ்வளோதான்? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் தான் இருக்கு ஐ திங்க் ரைட்டா? சேவ். ஓகே. இப்போ ஆக்ஷன்ஸ் ஆட் ஒர்க்ஃப்ளோ ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு ப்ராசஸ் பில்டர்ல என்ன பண்ணீங்களோ அதே தாங்க பண்ண போறீங்க. பட்டனும் ஃபார்மோட கலரும் தான் மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபீல்டு அப்டேட் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ரைட்டா? சூப்பர், கலக்கிட்டீங்க. ஓகேங்க. ஃபீல்டு வந்துட்டு ஸ்டேட்டஸ் டெலிவரியா இல்லை ஸ்டேட்டஸ் டெலிவரியா இருந்தா எது மாத்திரம் சொல்லியிருந்தீங்க? ப்ரையாரிட்டி வந்து ஹை ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டி ரைட்டா இருக்கும். இங்க நேம் ப்ரையாரிட்டி தானேங்க? ஆமாங்க. ஓகே. ஸ்விக்கியோட இங்க என்ன பண்ணணும்? ஃபீல்ட் டு அப்டேட் ஸ்டேட்டஸ் ரைட்டா? எப்படிங்க ஸ்டேட்டஸ் ஹையா இருந்துச்சுன்னா, சாரி ஸ்டேட்டஸ் வந்து டெலிவர்டா இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்டேட்டஸே போய் மாத்துவீங்களா? இல்ல இல்ல. ஓ இல்லை சாரி. ப்ரையாரிட்டி வந்து ஹையா? ப்ரையாரிட்டி வந்து டெலிவர்ட் ஆயிடுச்சுன்னா லோன்னு மாத்த சொன்னேன். சரிங்களா? சரி லோன் ப்ரையாரிட்டி மாற்றுங்களா? ஆமா. கீழே வாங்க. வேல்யூ வந்து மாத்துங்க. ஸ்பெசிபிக் வேல்யூ மூணாவது ஆப்ஷன். அதுல லோ. இதுல லோ. அவ்வளவுதாங்க. ஓகே சரியா? ஓகே. சரி. ஸோ இதெல்லாம் இந்த மோஸ்ட் ஆஃப் இதெல்லாமே ப்ரையாரிட்டி தான். மூணுமே சேம் ஃபீல்டு தான் நம்ம கொடுக்குறோம் ரைட்டா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ டன் கொடுத்துருங்க. ரைட் சைடு டாப் ரைட்ல டன், அப்புறம் ஆக்டிவேட். ஓகே ஓகே ஆக்டிவேட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகேங்க. ஒர்க் ஃப்ளோயும் ப்ராசஸ் பில்ட் ரெண்டுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆமா ஆமா. இப்போ போய் செக் பண்ணி பாருங்க ஊபர் ஆர்டர்ல. ஓகே ஓகே. ஸ்விக்கி ஆர்டர்ல ஸ்விக்கி ஆர்டர். நான் நியூ கிரியேட் பண்ணவா இல்லை வந்துட்டு அதே சேஞ்ச் பண்ணி பார்க்கவா? எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நீங்க ரெண்டுமே எனேபிள் பண்ணிருக்கீங்களா? அது
சேஞ்ச் ஆயிடுச்சுமா. ப்ரையாரிட்டி லோ ஆயிடுச்சு. ஸோ வந்துருச்சா? வந்துச்சுங்க. ப்ரையாரிட்டி லோ சேஞ்ச் ஆயிடுச்சு. லோ நீங்க கொடுத்தீங்களா அதுவே மாறிச்சா? அதுவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் டெலிவர்ட் கொடுத்தேன், ஸ்டேட்டஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை நீங்க ட்ரை பண்றீங்களா இல்லை நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போலாமா? இல்ல எனக்கு ஓகே தான். நீங்க என்ன பாக்குறதா பாருங்க. இது வந்து மறுபடியும் நான் சும்மா சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எஸ்கலேட்டட் கொடுத்துருக்கேன். இது ப்ரையாரிட்டி ஹைல இருக்கு. இது நம்ம டெலிவர்டு கொடுத்தோம்னா ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆகுது. ஓகே, அது ஓகே. நான் இது கேட்கல, நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல வேற ஆப்ஜெக்ட்டுக்கு, இல்ல அடுத்த எக்ஸாம்பிள் போலாமான்னு கேட்டேன். இல்லைங்க, போதும். ஒர்க் ஃப்ளோல வந்து வேற எதுனா ஓகே. நீங்க வந்து இதை கொடுங்க, ஐ மீன் ஹோம் ஒர்க்கை கூட அசைன்மெண்ட்டை கொடுங்க. நான் வந்து அதை நான் பண்ணி பார்க்குறேன். சரி, ஓகே ஓகே ஃபைன். அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போலாம். திருப்பி ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் போயிடுங்க. இப்போ ஒரு புது கான்டாக்ட் வந்தா எனக்கு ஒரு வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்புங்க. ஓகே, புது அக்கௌண்ட் வந்தா, ஓகே, புது அக்கௌண்ட் கிரியேட் ஆனா வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் எனக்கு அனுப்புங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். சரிங்களா? ப்ராசஸ் பில்டர்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் பண்ண போறீங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம். தூங்குறாங்க. சாரிங்க, சொல்லுங்க. எது சொல்றீங்க? சாரி. ஓகே, ஸோ ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகும்போது அவங்களுக்கு வெல்கம் இமெயில் அனுப்புங்க. அவ்வளவுதான். சரிங்களா? வெல்கம் ஆன்போர்ட் இமெயில். ஓகே, இப்போ வந்து இமெயில் அலர்ட். ஓகேங்க, நான் கொடுக்குறேன். இப்பவே பண்ணவா இல்ல வந்து இது வந்து அசைன்மெண்ட் பண்ணவா? இல்ல இப்பவே பண்ணுங்க. இது வேற எக்ஸாம்பிள் இல்ல. சரி, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. Continue with ஒரு நிமிஷம். ஓகேங்க, ஆமாங்க, பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைரி வச்சுக்கணும். அதெல்லாம் இருந்துச்சு.
ஹலோ ஹலோ மிஸ்டர் அஸ்வின். ஸோ இதுதான் உங்க ப்ராசஸ் பில்டருக்கும் ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ப்ராசஸ் பில்டர்ல கண்டிஷனே தேவையில்லைன்னா நோ கிரைட்டீரியான்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், கரெக்ட்? பட் இங்க கண்டிஷனே மேண்டேட்டரி. ஸோ ஒர்க் ஃப்ளோ ரூல் நான் சொன்னதான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, கரெக்ட்? முதல்ல பண்ணாங்க. அப்டேட் இல்லாம இருந்ததுக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனே கொடுக்காம கூட ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு ஏதாவது பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பில்டர்ல அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, கரெக்டா? ஆனா நம்மளுக்கு இங்க இந்த எக்ஸாக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிஷன் தேவையில்லை. எந்த ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆனாலும் சரி, ஓகே, அவங்களுக்கு நம்ம வெல்கம் ஆல்ரெடி இமெயில் அனுப்ப கர்டசி. ஓகே, சோ இதுக்கு எப்படி வந்து இந்த கண்டிஷன் கொடுக்காம பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களால பண்ண முடியாது. கண்டிஷன் வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ டம்மி கண்டிஷன் கொடுக்க போறோம் இதுக்குள்ள, சரிங்களா? ஓகே ஓகே. டம்மி கண்டிஷன், அந்த டம்மி கண்டிஷன்னா ஒண்ணு இல்லை, அது எப்ப செக் பண்ணாலும் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும், சரிங்களா? அதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா ஃபால்ஸ் ஆனது அது வந்து ஆக்டிவேட் ஆகாம இருக்கலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படி டம்மி கண்டிஷன்? இல்ல அது டம்மி கண்டிஷன்னா என்னன்றதை நான் சொல்றேன். கிரியேட்டட் பை நாட் ஈக்குவல் டு எம்டின்னு போடுங்க. கிரியேட்டட் பை நாட் ஈக்குவல் டு எம்டி போட்டுருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருமா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இதான் டம்மி கண்டிஷன். ஓகே, கிரியேட்டட் பை கிரியேட்டட் பேஸ் எல்லாம் எம்டியா இருக்குமா? இருக்காது. என்னங்க? இல்ல இருக்காதுன்னு சொன்னாங்க. சோ அதனால தான் அந்த கண்டிஷன் செக் பண்றோம். சோ அப்ப நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்? கிரியேட்டட் பை நாட் ஈக்குவல் டு எம்டி. நாட் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இது எப்போ பார்த்தாலுமே ட்ரூவா தான் இருக்கும், கரெக்ட்டா? ஆமாங்க. அதுதான் இத டம்மி கண்டிஷன் சொல்றோம். எப்போ போனாலும் உள்ளுக்குள்ள இது ட்ரூ ஆகிட்டே தான் இருக்கும், ஃபால்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரிங்களா? ஓகே. சிஸ்டம் சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஸ்டம்ல ஏதாவது இஷ்யூ வந்தாதான் கிரியேட்டட் பை வந்து எம்டியா இருக்கும். இல்லைன்னா நிச்சயமா 99.99 நிச்சயமா வந்து இட் வில் பி பிரசன்ட். ஓகே, இப்போ இமெயில் அலர்ட் மிச்சதெல்லாம் சேம், உங்களுக்கே தெரியும். இது நீங்க இமெயில் டெம்ப்ளேட் என்ன நீங்க கிரியேட் பண்ண இமெயில் ரூல்குள்ள போங்க. இமெயில் ஆல்ரெடி நம்ம வந்து நியூ கஸ்டமர் இமெயில் ஒன்று கிரியேட் இருந்தது, அதையே நான் கிளிக் பண்ணிட்டேங்க. இல்லை டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணவா? இல்ல வேணாம், அதே யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, ஏன்னா அதுல இருந்தது, ஸோ அதான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரே நிமிஷம் செட்டப்ல போயிட்டு ப்ராசஸ் பில்டருக்குள்ள போங்க. ஏன்னா இதே ப்ராசஸ் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ப்ராசஸ் பில்டர்ல இருக்கு. அதனால இப்ப நம்மளுக்கு எதுல இருந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. ஓகே ஓகேங்க, அதை டீஆக்டிவேட் பண்ணனும், ரைட்டா? ஆமா. ஓகேங்க.
டைட்டில் இருக்கு. அக்கவுண்ட் ப்ராசஸ் சென்ட் ஆனிவர்சரி விஷஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க. அது ஆக்டிவா இல்லைங்க. அது சரி, ஓகே, அப்போ விட்டுருங்க. ஓகே, ஸோ இல்லை இங்கே ஒன்று. ஓகே ஓகே, கோ ஆன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஃபீல்ட்ஸ் மட்டும் கொடுங்க. அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்ல இமெயில் ஒரு ஃபீல்ட் வந்து பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணணும், அப்பதான் இமெயில் அனுப்ப முடியும். இமெயில் அலர்ட்ல கொடுத்தா இமெயில் இருக்கு. இமெயில் இருக்கு. சும்மா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தாதான் நீங்க செக் பண்ணிக்கலாம். வந்துச்சா? ஓகே, இல்ல இந்த இமெயில் தான் நினைக்கிறேன். இதாங்க வெல்கம் ஆன் போர்டிங். என்னங்க? ஆமாங்க, இதான் இது வந்துச்சு. ஓகே, வேணா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு அக்கவுண்ட் ஒரு கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்க. மெயில் வந்துடுது. இமெயில் பாடி கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாமா? போயிடுங்க. இப்போ புதுசா ஒரு கான்டாக்ட் கிரியேட் ஆகும்போது, ஒரு கான்டாக்ட்ன்றது ஒரு கஸ்டமர், கரெக்டா? இப்போ லெட்ஸ் அஸ்யூம் தட் யுவர் பார்ட் ஆஃப் அ பேங்க். நம்ம வந்து ஒரு பேங்க்ல நீங்க ஒரு எம்ப்ளாயி. ஓகே, இப்போ ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். புது கஸ்டமர் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது, அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் பேங்கிங்க்கு பின் அனுப்பணும் கொரியர்ல, கரெக்டா? நீங்களே ரிசீவ் பண்ணிருப்பீங்க நிறைய பேங்க்ஸ்ல, ரைட்? ஸோ அதை வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல பேங்க்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின் மெயிலர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து அதை கொரியர் பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அதை கொரியர் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கஸ்டமருக்கு இதான் பின் மெயிலர் சொல்லிட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து அதை அப்படியே ஒரு கவர்ல போட்டு அப்புறம் கொரியர் கரெக்டாக கொடுத்துருவோம், ரைட்? ஸோ அந்த ஜாபை நம்ம ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ண போறோம், சரிங்களா? அதாவது ஒரு புது கான்டாக்ட் இதுதான் வந்து ஒரு கஸ்டமர். ஒரு கஸ்டமர் வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைக்கிறீங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சதுக்கு அப்புறம் அவங்க டீடைல்ஸ் நம்ம சேல்ஸ் போஸ்ட்ல கஸ்டமரா கான்டாக்டா நம்ம என்டர் பண்ணிடுவோம், கரெக்டா? யார் அந்த கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கே ஒரு டாஸ்க் ஒன்று அசைன் பண்ண போறோம். ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க சில பேர், கரெக்டா? அதனால அவங்களுக்கு மறந்துடாம பின் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு டாஸ்க், சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு புது ஒர்க் ஃப்ளோ ரூல் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து கான்டாக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. யா, நெக்ஸ்ட் இந்த இடத்துல சென்ட் பின் மெயிலர்னு போட்டுக்கோங்க. ரூல் நேம் வந்து சென்ட் பின் மெயிலர். ஓகே, யா,
created and every time it is edited அதுவே இருக்கட்டும் சரிங்களா அதுவே இருக்கலாம். சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எடிட்டட் வேணாங்க, இது வந்து கிரியேட் பண்ணும்போது மட்டும் போதும் சரிங்களா. ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு தடவை தான் இருக்கும். ரிசல்ட் வேண்டுமா மார்க் போயிட்டாங்கன்னா இன்னொரு ஒரு டம்மி ஏன்னா இது எல்லாருக்கும் அனுப்புறோம் கரெக்டா, இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே அனுப்புறோம். ஸோ டம்மி கண்டிஷன் நீங்களே போடுங்க. கிரியேட்டட் டேட் வச்சு போடலாம், கிரியேட்டட் வச்சு போடலாம், மாடிஃபைட் வச்சு போடலாம், மாடிஃபைட் இது வேணா வச்சு போடலாம் சரிங்களா. நாட் ஈக்குவல் டு வேல்யூ வந்து எம்டி, அது அப்படியே வேல்யூ வந்து ஒண்ணுமே கொடுக்காதீங்க சரிங்களா. எம்டி சரிங்களா, அது அந்த எம்டியும் அடிக்காதீங்க இல்லைங்க, எம்டிலாம் அடிக்காதீங்க, டெல் பண்ணுங்க. நீங்க எம்டி அவுட்டிங்னா அதுவே எம்டின்னு வச்சுக்கோம், நல்லுன்னு வச்சுக்கோம் சரிங்களா. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அது நல்லு. ஓகே அவ்வளவுதான். நான் சொல்றேன் உங்ககிட்ட சரிங்களா. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ ஆட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல ஃபீல்ட் அப்டேட் கொடுத்துருங்க. ஓகே சாரி நியூ டாஸ்க். ஓகே தட்ஸ் ஆல் ரைட். இப்போ இந்த டாஸ்கை வந்து யாருக்கு அசைன் பண்ணணும்னு சொன்னேன், யாரு இந்த ரெக்கார்டை கான்டாக்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்றாங்களோ கஸ்டமருக்கு இல்லை. இந்த டாஸ்க் வந்து இன்டர்னல் எம்ப்ளாயி. ஓகே கஸ்டமருக்கு அனுப்புறது கொரியர் பண்ணணும் ரைட், பிரிண்ட் அவுட் எடுத்து கொரியர் பண்ணணும் ரைட். ஸோ அசைன் டு கிளிக் பண்ணுங்கம்மா. நோ 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 அது டெலிட் பண்ணுங்க, முதல்ல மேல டெலிட் பண்ணுங்க. இந்த இடத்துல கீழே ஏதாவது ஒரு யூசரை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப உஷா லோகநாதன் கொடுத்துறாதீங்க, கீழே காட்டுறதுல உஷா லோகநாதன் அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா யாரு கான்டாக்ட் பண்ணாலும் உஷா லோகநாதனுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் வந்து அசைன் ஆகும். உங்களை மாதிரி 100 கஸ்டமர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அக்கௌண்ட் கஸ்டமரை பிடிச்சி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிரியேட் பண்ற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நீங்க தான் உட்காந்து கொரியர் அனுப்பிச்சிட்டு. அப்படி வேணுமா இல்ல கிரியேட் பண்ற கஸ்டமருக்கு அவங்க பெண்மையில அனுப்பும் அவங்க பண்ற மாதிரி இருக்கும், யாரே கிளிக் பண்றாங்க அவங்க பண்றது கரெக்டா. சோ அப்போ ஓனர்னு கொடுத்துருங்க இல்ல கிரியேட்டர்னு கொடுத்துருங்க. ஓகே இப்போ கான்டாக்ட் ஓனர். ஓகே ரெக்கார்ட் கிரியேட்டர் அவ்வளவுதான். ரெக்கார்ட் கிரியேட்டர்னா அந்த ரெக்கார்டை யாரு கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த டாஸ்க் அசைன் ஆயிடும். புரியுதா? சென்ட் பின் மெயிலர், சென்ட் பின் மெயிலர் in 2 days. ஓகே அவ்வளவுதான். ஸோ டியூ டேட் வந்து இப்போ ஒரு கான்டாக்ட் ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா, இந்த கிரியேட்டட் டேட் இந்த கஸ்டமர் கிரியேட் ஆன டேட்ல இருந்து 2 நாளுக்குள்ள பின் மெயிலர் அனுப்பணும் கரெக்டா. ஸோ டியூ டேட் வந்து ரூல் ட்ரிகர்ட் டேட் இல்ல கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல தேர்ட் ஆப்ஷன், ரெண்டுத்துல எது வேணா சூஸ் பண்ணலாம். இந்த ரூல் வந்து இந்த புதுசா ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்ணும்போது ட்ரிகர் ஆகும் கரெக்டா. சோ அதுல இருந்து பிளஸ் 2 days அவ்வளவுதான். பிளஸ் இருக்கா 2 days மட்டும் போட்டுருவோம். ஓகே அதான் இந்த டாஸ்க் அதுக்குள்ள முடிக்கணும். இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு டியூ டேட். சோ ஸ்டேட்டஸ் வந்து நாட் ஸ்டார்டட், இந்த டாஸ்கோட ஸ்டேட்டஸ் வந்து நாட் ஸ்டார்டட், ப்ரையாரிட்டி வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே அவ்வளவுதான். சரி இந்த இடத்துல கமெண்ட் பண்ணா போட்டுக்கலாம், சென்ட் தி பின் மெயிலர் ஆஃப்டர் 2 days from customer in Salesforce. அவ்வளவுதான். சரிங்களா? கஸ்டமர் send the pin mailer after 2 days from
ஓகேங்க. சேவ் ஓகேங்க கொடுத்துருங்க. சேவ். ஸோ நம்ம போய் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். பட் நம்ம இப்போ கிரியேட் பண்ண 2 days கழிச்சு தான் நம்மளுக்கு வரும். என்னங்க? இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ண 2 days கழிச்சு தான் நம்மளுக்கு வரும். இல்லங்க, அது டியூ டேட்டுங்க. டியூ டேட் நீங்க அக்கௌண்ட்டுக்கு பண்ணல, கான்டாக்ட்டுக்கு பண்ணிருக்கீங்க. சரிங்களா? கான்டாக்ட் குள்ள போங்க. புது கான்டாக்ட் வந்து கான்டாக்ட்ல பண்ணு. மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸும் இமெயில் மட்டும் கொடுங்க, வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? மேண்டேட்டரி லாஸ்ட் நேம் அதெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை. லாஸ்ட் நேமும் இமெயிலும் மட்டும் கொடுங்க. வேற என்ன மேண்டேட்டரி இருக்கோ கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ரைட் சைட்ல பாத்தீங்களா அப்கமிங் அண்ட் ஓவர் டியூன்னு ஒரு செக்ஷன் பாட்டம் ரைட். அதுல டாஸ்க் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கீழே ரைட் சைட்ல ரைட் சைடுலங்க. ஓகே 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 யா. ஸோ இப்போ நீங்க இந்த டாஸ்க்கு இந்த அக்கௌண்ட் இந்த கஸ்டமரை கிரியேட் பண்ணும்போது, இந்த கான்டாக்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம 2 நாளுக்குள்ள இந்த கஸ்டமருக்கு பின் மெயிலர் அனுப்பணும் அப்படின்னு. ஸோ யாருமே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, சிஸ்டமே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இப்போ அந்த டாஸ்க் கிளிக் பண்ணுங்க. அந்த டாஸ்கை கிளிக் பண்ணுங்க, சென்ட் பின் மெயிலரை. பாத்தீங்களா? ஓகே, இது நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல மார்க் கம்ப்ளீட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். ஸோ டியூ டேட் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து இன்னைக்கு. ஆமா, சரிங்களா? அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா? அவ்வளவுதாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, இல்ல அடுத்த எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாமா? இது நான் அசைன்மெண்ட் எடுத்துக்கிறேங்க, நீங்க நெக்ஸ்ட் சொல்லி கொடுங்க. சரிங்க. ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் போயிடுங்க. ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் போயிட்டு அடுத்து இதுலயும் வந்து ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். இதுல இப்ப நம்ம பண்ணது எல்லாமே இமீடியட் ஆக்ஷன்ஸ். இமீடியட் ஆக்ஷன்ஸ்னா உடனே ட்ரிகர் ஆயிடும். ஸ்கெட்யூல்டு ஆக்ஷன்னா நம்ம என்ன ஸ்கெட்யூல் கொடுக்குறோமோ அன்னைக்கு போய் ட்ரிகர் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கஸ்டமரோட பர்த் டேட் அன்னைக்கு சென்ட் பர்த்டே விஷஸ். அதே ப்ராசஸ் பில்டர்ல என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போறீங்க. ஓகே பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க. எங்கேயா ஸ்ட்ரக் ஆனீங்கன்னா நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே. கான்டாக்ட் தான் வந்து அக்கௌண்ட்டும் கான்டாக்டும் தான் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல கஸ்டமர். அக்கௌண்ட்னா ஒரு ஆர்கனைசேஷன், கான்டாக்ட்னா இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ இப்போ பர்த்டேன்றது கான்டாக்டுக்கு மட்டும்தான் இருக்கும், அக்கௌண்ட்டுக்கு ஆனிவர்சரி தான் வரும். சரிங்களா? இதே இது ப்ராசஸ் பில்டர்ல இருந்துச்சுன்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு செக் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் பர்ஃபெக்டா வேலை செய்தா இல்லையா. ஓகே, இல்ல இப்போ நீங்க முடிச்சிருங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க போய் பண்ணிக்கலாம். ஓகே சரி. ஓகே, நான் என்ன சொல்லிருக்கேன், ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இட் வில் ஒர்க் ஒன்லி வென் யூ செலக்ட் கிரியேட்டடுக்கு மட்டும்தான், கிரியேட்டட் அண்ட் எடிட்டடுக்கு வராது. ஓகே ஆமாமா, சாரி வந்துட்டு ஷெட்யூல்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இது மட்டும் தான் வரும். யா தெரியும் இருக்கணும் வந்துட்டு. ஓகே, ஸோ எல்லா கான்டாக்ட்டுக்குமே நம்ம அனுப்ப போறோம். ஓகே, ஸோ டம்மி கண்டிஷன் ஒன்று போடுறோம்.
ஓகே. ஸோ ஒர்க் ஃப்ளோ ரூலுக்கும் ப்ராசஸ் பில்டருக்கும் டிஃபரன்ஸ் வந்து இன்டர்வியூலாம் கேட்பாங்க. நீங்க இதுக்கு ப்ராக்டிக்கலா பதில் சொல்லணும். இங்க பாத்தீங்களா நோ கிரைட்டீரியான்னு ப்ராசஸ் பில்டர்ல கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இங்க ஒரு டம்மி கண்டிஷன் போகும். ஆனா பர்த் ரேட் வந்து நம்மளுக்கு ஈக்குவல்ஸ் டு சேம் டே தானே, அது எப்படி நம்ம இது எம்டிஆ கொடுக்கறது அந்த மாதிரி? ஈக்குவல்ஸ் இல்லைங்க, நாட் ஈக்குவல் டு. ஓ நாட் ஈக்குவல் டு. ஓகே. அது அப்படியே நல்லாவே எடுத்துக்கணும். பர்த் ரேட் செக் பண்ணக்கூடாதுங்க, அது எம்டிஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆடிட் ஃபீல்ட்ஸ் கிரியேட்டட் பை, மாடிஃபைட் பை, கிரியேட்டட் டேட், மாடிஃபைட் டேட், அது மட்டும் தான் செக் பண்ணணும். இல்லங்க அதெல்லாம் என்ன சொன்னீங்க? ஃபீல்ட மாத்துங்க. பர்த் டேட்ல இருந்து இது டம்மி கண்டிஷன். இது பர்த் டேட் வந்து எம்டிஆ இருக்கலாம், கிரியேட்டட் டேட் போடுங்க, இல்ல கிரியேட்டட் பை போடுங்க, அவ்வளவுதான். என்ன பண்றோம்னு புரியுதா உங்களுக்கு? இல்ல எனக்கு இது புரியல. ஆக்சுவலா நம்ம வந்து இது சென்ட் பண்றோம் ரைட்டா, பர்த்டே விஷஸ் வந்து சென்ட் பண்றோம். ஆமாங்க, அது வந்து ஸ்கெட்யூல்ல எடுத்துக்கோம். ஓகே ஒரு நிமிஷம் இருக்கு. சோ பர்த் டேட் வந்து ஈக்குவலா வந்துருச்சா அப்படின்றது நம்ம ஸ்கெட்யூல்ல கொடுக்க போறோம். ஓகே, ஸ்கெட்யூல்ல தானே கொடுப்போம். ப்ராசஸ் பில்டர்ல என்ன பண்ணீங்க? நோ கிரைட்டீரியா போட்டு ஸ்கெட்யூல்ல தானே கொடுத்தீங்க. ஸ்கெட்யூல் தான் பண்ணோம். ஓகே ஓகே ஓகேங்க. இந்த இடத்துல டம்மி கண்டிஷன், நோ கிரைட்டீரியா கொடுக்க முடியாதுன்றதுனால டம்மி கண்டிஷன் கொடுக்குறோம். நீங்க பர்த் டேட் நீங்க கொடுத்தீங்கன்னா பர்த் டே நாட் ஈக்குவல் டு எம்டி கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு எம்டி இருக்கும். சில பேருக்கு பர்த் டேட்டே கொடுக்க மாட்டாங்க சிஸ்டம்ல, சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே. சோ நான் அப்படியே விட்டுறேன், நல்ல எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆட் அங்க போக கூடாது, கீழே வாங்க. டைம் டிபெண்டன்ட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷன்ஸ் இருக்கா, அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்கெட்யூல கொடுங்க. ஆட் டைம் ட்ரிகர்னு கேக்குது பாருங்க, அதான் ஸ்கெட்யூல். ஓகே, ஸ்கெட்யூல் செட் பண்ணிட்டு அப்புறம் அது கீழே போயிட்டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ 0 days ஆஃப்டரோ பிஃபோரோ ரூல் ட்ரிகர் டேட்டுக்கு பதிலா பர்த் டேட் மாதிரி இல்ல பர்த் டேட்டும் மாத்துங்க அத. ஓகே சரிங்களா, புரியுதுல்ல? புரியுதுங்க. இப்போ இதுக்கு கீழே டைம் டிபெண்டன்ட் ஒர்க் ஃப்ளோ ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு அனுப்பணும். நீங்க இமிடியேட் ஆக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா உடனே ட்ரிகர் ஆயிடும். இப்போ இது கீழே ஆக்ஷனுக்கு போயிட்டு தான் இங்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, இந்த இடத்துல தான் அனுப்பணும். ஓகே, இதுல நியூ இமெயில் ஐடி. ஓகே, சரி இப்போ கிரியேட் பண்ணனும்னு நினைக்கிறேன். நான் இமெயில் கிரியேட் பண்ணுவாங்க. இல்ல ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கோங்க, பரவாயில்ல. ஜஸ்ட் என்ன ஓகே, பாருங்க. அவ்வளவுதான். சரிங்களா, இப்போ இந்த ஜோதிகான்ற டெம்ப்ளேட்ல என்ன இருக்கோ அதான் போகும். அந்த டெம்ப்ளேட் எம்டியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க, ஒரு நிமிஷம். ஓகே கொடுங்க. இப்போ கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க, கிளிக் பண்ணல. ஒரு செகண்ட் ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல டிஃபால்ட் ஒர்க் ஃப்ளோ யூசர் கேக்குதா, ஸ்கெட்யூல்ட் ஆக்ஷனுக்கு அதை வந்து அட்மின் யூசர்ஸ். அந்த இடத்துல ரைட் சைட்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்மின் யூசரை செலக்ட் பண்ணிட்டு விஷால் ஓவரால் கீழே எடுத்துக்கிறேன்.
இப்போ சேவ் கொடுத்துருங்க. ஓகே ஓகேங்க. எதுக்கு சொன்னீங்க? கிளாசிக் இமெயில் டெம்ப்ளேட். ஓகே. இதுல ஜோதிகா இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம். இது எம்டியா இருந்துச்சுன்னா எம்டி தான் போகும், எதுவுமே வராது, கீழே வரும். ஓகே. கஸ்டமர். சரி, ஓகே ஓகே. இப்போ ஒரு கான்டாக்ட் ஒன்று புதுசா ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பில்டர்ல இதே மாதிரி ப்ராசஸ் இருந்தா டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. சரிங்களா? இல்ல நினைக்கிறேன். ஓகே, பாடி இஷ்யூஸ் இல்ல. சென்ட் கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் இமெயில் கீழே வாங்க. கான்டாக்ட்ல ஸ்கெட்யூல்டு ப்ராசஸ் ஸ்கெட்யூல்டு ப்ராசஸ்ன்றதுல ஒரு நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த ஆப் லான்ச்சரை மேல திருப்பி ஆப் லான்ச்சரை கிளிக் பண்ணுங்க. அப்போ இந்த கான்டாக்ட்ல கான்டாக்ட் பாருங்க. என்னங்க? கான்டாக்ட் குள்ள போங்க. ஓகேங்க. ஐயோ இல்லைங்க, ஆப் லான்ச்சர் க்ளோஸ் பண்ணுங்க. பேக் போங்க. உங்களுக்கு நான் இதுல பண்ணுமா? ஒரு நிமிஷம். ப்ராசஸ் பில்டர்ல கொஞ்சம் மேல ஸ்க்ரால் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். சரி, ஓகேங்க. இதுல கான்டாக்ட் இருக்கிறத ஓபன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கன்ஃபர்மேஷன் மெயில் ஓகே. ஸ்கெட்யூல்டு ப்ராசஸ் இருக்கு பாருங்க, கான்டாக்ட்ல ஒன்று ஆக்டிவ். ஓகே ஓகே. ஸோ இதை டீஆக்டிவேட் பண்ணுங்க. இதான் வந்து நம்ம பண்ணது ப்ராசஸ் பில்டர்ல. டீஆக்டிவேட் ஒர்க் ஃப்ளோ ஒரு கான்டாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. அந்த கான்டாக்ட்டுக்கு பர்த் டேட். ஓகே ஓகே. இமெயிலும் பர்த் டேட் கொடுத்தாலும் வரும். சரிங்களா? ஓகேங்க. கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. அக்டோபர் 1 இன்னைக்கு டேட், சிஸ்டம் டேட் இன்னைக்கு டேட். இமெயில் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா? கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். சின்னர் ரெக்கார்ட் எக்ஸிஸ்டா? ஓகே. என்னங்க? சின்னர் ரெக்கார்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுதுங்க. நான் வேற கிரியேட் பண்ணி பார்க்குறேன். மேபி நேம் மாற்றி கொடுத்து பார்க்குறேன். சிமிலர் ரெக்கார்ட் எக்ஸிஸ்ட் சொன்னாலும் ஓகேன்னு கொடுத்து சேவ் பண்ணிருங்க. சரிங்களா? அப்படிங்களா? சரி, ஓகேங்க. ஓகேன்னு கொடுங்க, பரவாயில்ல, சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்க இமெயிலை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ். அந்த இமெயில் போங்க. அந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ?
டாக்டர் உஷா இதுதான் கொடுத்துருக்கேன். ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? ஆக்டிவேட் பண்ணாங்க. போங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒர்க்ஃப்ளோ ரூல் ஆக்டிவேட்ல வந்திருக்கு. சென்ட் போர்டு விஷஸ். இது இப்போ பாருங்க மெயில் வந்திருக்கு. வந்துச்சா? சரி. சில சமயம் ஒரு ஆக்சுவலி ஆமா, அந்த நம்ம இது கொடுத்தோம் இல்லையா, அந்த ரிவார்ட் பாயிண்ட் சிம்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இமெயில் பாடி அது வந்து வந்திருக்கு. ஆனா அந்த மெசேஜ் தான் நாம சென்ட் பண்ண மெசேஜ். ஓகே. With this we have completed workflow rules. சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு workflow rule ஓபன் பண்ணுங்க. ஏதோ ஒரு workflow rule ஓபன் பண்ணுங்க. ஓகே. கீழே ஆக்ஷன்ஸ் இருக்கா? ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு எடிட் கொடுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. எடிட் கொடுங்க. இந்த ஆக்ஷன்ஸ்ல workflow ஆக்ஷன்ஸ் எடிட் கொடுமா. கீழே 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 ரெண்டாவது கேன்சல் கொடுங்க. இங்க எடிட் கொடுங்க ரெண்டாவது. இப்போ ஆட் workflow ஆக்ஷன் டிராப் டவுன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ எனக்கு நீங்க சொல்லுங்க, workflow ரூலுக்கும் ப்ராசஸ் பில்டருக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸ்க்ரால் பண்ணுங்க. ப்ராசஸ் பில்டர்ல நம்மளுக்கு எவ்வளவு இருந்துச்சு ஆப்ஷன்? இங்க ஒரு டாஸ்க், இமெயில் அலர்ட், ஃபீல்ட் அப்டேட், அவுட்பவுண்ட் மெசேஜ்ன்றது அது ஒரு டிஃபரெண்ட் அவுட்பவுண்ட் மெசேஜ் தான். இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்ல கனெக்ட் ஆயிருக்கிற இன்னொரு இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறது டெவலப்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. செலக்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. கரெக்டா? செலக்ட் எக்ஸிஸ்டிங் ஆக்ஷன்னா ஏற்கனவே இருக்கிற ஆக்ஷனையே திருப்பி ஆக்ஷனா கொடுக்குறது. ஓகே ஓகே. பட் டாஸ்க் பில்டர்ல உங்களுக்கு எவ்வளவு ஆக்ஷன்? கஸ்டம் நோட்டிபிகேஷன் இல்ல இதுல. கரெக்டா? கஸ்டம் நோட்டிபிகேஷன் பண்ணோம்ல ப்ராசஸ் பில்டர்ல, கஸ்டம் நோட்டிபிகேஷன் அதுல பண்ண முடியாது. இல்ல கஸ்டம் நோட்டிபிகேஷன்ல பண்ண முடியாது. एक्चुअली நிறைய விஷயம் வந்து வொர்க்ஃப்ளோல கிடையாது. ஆமா. ப்ராசஸ் பில்டர்ல கிரியேட் ரெக்கார்டுன்னு தனி ஆப்ஷன் இருக்கும். அது மூலமா நீங்க என்ன ரெக்கார்டு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க டாஸ்க் ரெக்கார்டு மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? ஓகேங்க. யா, நம்ம கிரியேட் ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ல கிரியேட் ரெக்கார்ட் கொடுத்து பண்ணோம். ஏதோ ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணா அது கூடயே இன்னொரு ரெக்கார்டு கிரியேட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். கரெக்ட்? ஸோ அதுதான் வந்து கிரியேட் ரெக்கார்ட். ப்ராசஸ் பில்டர் வச்சு உங்களால புதுசா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியும். ஆனா இங்கேயும் பண்ண முடியுது. எந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னா டாஸ்க் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் போய் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிரியேட் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து ஒர்க்ஃப்ளோ ரூல்ஸ்ல கிடையாது. சரிங்களா? இன்னும் நிறைய ஆமா ஆமா இவ்வளவுதான் இருக்கு. ஒர்க்ஃப்ளோல ஆக்ஷன்ஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கு. ஆனா ப்ராசஸ் பில்டர்ல நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா கிடக்கு ஆக்ஷன்ஸ். அதுல ஒரு 10 ஆக்ஷன் மேல இருக்கும். ஓகே. ஆமாங்க. ஓகே. சோ இதான் வந்து டிஃபரன்ஸ் ஒர்க்ஃப்ளோ ரூல்ஸ்க்கும் ஆக்ஷனுக்கும். சரிங்களா? ஓகே. சரி. சோ இப்போ ஒர்க்ஃப்ளோ ரூல்ஸ் முடிச்சாச்சு, ப்ராசஸ் பில்டர் முடிச்சாச்சு. அடுத்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல நம்ம பார்க்க வேண்டிய 2 டாபிக் வந்து அப்ரூவல் ப்ராசஸ், அடுத்து வந்து ஃப்ளோ. சரிங்களா? சோ அடுத்து வந்து அப்ரூவல் ப்ராசஸ் போயிடலாமா? ஓகேங்க போலாம். ஓகே. ஸோ இப்போ அப்ரூவல் ப்ராசஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ரூவல் இப்போ ஜென்ரலா நீங்க உங்க அப்ரூவல் எதுக்காக வாங்கியிருக்கீங்களா முன்னாடி? இப்போ அப்ரூவல் ப்ராசஸ்னா இப்போ நம்ம லோன் அப்ளை பண்றோம், அந்த இடத்துல வந்து ப்ராசஸ் போகும், அப்ரூவல் ஆகும், அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல ஸோ ஆமா, ரைட். இப்போ அந்த அப்ரூவல் வந்து இமெயில்ஸ்ல மேனுவலா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரொம்ப எப்போ அப்ரூவ் ஆச்சு, யார்கிட்ட பெண்டிங் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். கரெக்ட்? அதே சிஸ்டம்ல அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வச்சிருந்தோம், சேல்ஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு சிஸ்டம்ல வச்சிருந்தோம்னா இந்த அப்ரூவல் வந்து யார்கிட்ட பெண்டிங்ல இருக்கு, யாருக்கு அப்ரூவ் பண்ணல, எந்த லெவல்ல இருக்கு, லெவல் 1 லெவல் 3 ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ நாளைக்கு ஃபியூச்சர் பர்பஸ்ல வேணா நம்ம அப்ரூவல் ஹிஸ்டரியில போய் பார்த்தோம்னா எந்த டேட்ல அப்ரூவ் பண்ணாங்க, யாரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க, எப்படி அப்ரூவ் பண்ணாங்க, எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் வந்து ஒரு வருஷம் கழிச்சு கூட யாராவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுக்க முடியும். அதே இமெயில்ல இருந்துச்சுன்னா இமெயில் சர்வீஸ் தொலைஞ்சு போயிடும். கரெக்ட்?
நம்மளால தேட முடியாது. ஒரு இமெயில் செக் பண்ணோம்னா நம்மளும் என்ன சொல்லுவோம், யாராவது கேட்டாங்கன்னா வாங்குறேன்னு சொல்லுவீங்க. கடுப்பாய். ஸோ சிஸ்டம்ல அதுக்குதான் வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அப்ரூவல் ப்ராசஸ் கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ நேரா அப்ரூவல் ப்ராசஸ் அடிச்சிருங்க. கிளிக் பண்ணுங்க. இதுல எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ரூவல் ப்ராசஸ் வேணுமோ அந்த ஆப்ஜெக்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கருப்பு பேனர்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க மறந்துடுவாங்க. ஸோ எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ரூவல் இங்கதான் செலக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல சினாரியோ, ரியல் லைஃப் பிசினஸ் சினாரியோ சூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஏதாவது இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கட்டும், ஏதாவது ஒரு ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டருக்குள்ள போங்க. ப்ராஃபிட் ஒரு ஃபீல்ட் வச்சிருக்கோம். அதுல ஸ்விக்கி ஆர்டர்ல ப்ராஃபிட் ஏதாவது ஒரு ஃபீல்ட் இருக்கான்னு பாருங்க. இதே இதுல ஓபன் பண்ணாதீங்க, வேற இதுல ஓபன் பண்ணி. சரி, ஓகே, அது ஸ்டார்டிங்ல இருக்கு, நான் பண்றேங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி ஆர்டர்ல வந்துட்டு அது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ணப்போ ப்ராஃபிட்னு ஒரு ஃபீல்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பண்றேன். ஓகேங்க. இல்ல ஃபுட் ஐட்டம் குள்ள போங்க. ஃபுட் ஐட்டம் குள்ள போங்க. ஃபுட் ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா, இங்க ப்ராஃபிட் இருக்கா? வெண்டார் பிரைஸ் இருக்கு. இப்போ இந்த வெண்டார் பிரைஸ் வந்து ஒரு ஐட்டத்துக்கு ஒரு $300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டம் நம்ம ஸ்விக்கில செல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ரூவல் வாங்கி வச்சுக்கோம். சரிங்களா? ஏன்னா ரொம்ப $300 ரொம்ப எக்ஸாபரண்ட் பிரைஸ். கரெக்டா? ஸோ அதை கரெக்டா ரெவ்யூ யாரு வாங்குவாங்க, வாங்கி நாம வாங்க போறவங்க மட்டும்தான் வந்து கஸ்டமர்ஸ் வாங்குவாங்க மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா சும்மா ஆப்ல இருக்கிறது வேஸ்ட். ஸோ அதுக்குன்னு தனி டீம் இருக்கும், அவங்க ரெவ்யூ பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அப்ரூவல் ப்ராசஸ்ல ஃபுட் ஐட்டம் செலக்ட் பண்ணிடுங்க. அப்ரூவல் ப்ராசஸ் பார்னு கேட்கும், அதுல ஃபுட் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. கருப்பு கலர் பேனர். இல்ல ஃபுட் ஐட்டம் சொன்னீங்களா? ஓகே. ஓகே, இப்போ கிரியேட் நியூ அப்ரூவல் ப்ராசஸ் இருக்கா, அது கொடுத்துருங்க. இதுல ரெண்டு ஆப்ஷன் எது வேணா சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. ஒரு ஊருக்கு போறோம்னா பைபாஸ்ல போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்ல ஊருக்கு வழியா சுத்தி போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட்? ஸோ எது வேணாலும் சேம் தான். ஓகே, டெஸ்டினேஷன் தான். ஓகே ஓகே, ஃபைன். சரிங்களா? ஓகே, வெண்டார் பிரைஸ் அப்ரூவல் ப்ராசஸ்னு போட்டுக்கோங்க. வெண்டார் பிரைஸ் அப்ரூவல் ப்ராசஸ். ஓகே, இப்போ நீங்க அப்ரூவலுக்கு ரெக்வெஸ்ட் பண்றீங்கல்ல, அப்ப யார் அப்ரூவலுக்கோ அவங்களுக்கு அது தெரிஞ்சாதான் அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இமெயில் போகும். அந்த இமெயிலோட டெம்ப்ளேட்டை தான் அப்ரூவல் அசைன்மெண்ட் இமெயில் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கீழே வாங்க. இல்ல வேற ஏதாவது கொடுங்க, வேற ஏதாவது கொடுங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, லாஸ்ட் செல்ஃப் சர்வீஸ் நியூ லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் அதை கொடுத்துக்கோங்க. சரியா? இது எதுக்கு இந்த டெம்ப்ளேட்? நம்ம அப்ரூவல் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது யார் அப்ரூவரோ அவங்களுக்கு ஒரு இமெயில் போகும். இந்த மாதிரி வந்து உஷான்றவங்க வந்து அப்ரூவல் அந்த சோ நான் வந்து கேக்குறேன், இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுற மாதிரி இமெயில், ரைட்டா? கரெக்ட். சோ ஆமா, ஓகே ஓகே. அந்த ரோல் மேனேஜர் ஆர் சம்திங் உங்களுக்கு வந்து அப்ட நான் சென்ட் பண்றேன். ஓகே, ஃபைன். கீழ வாங்க. இப்போ கண்டிஷன் கொடுத்துருங்க. வெண்டார் பிரைஸ் வந்து எனக்கு $300 மேல போனா எனக்கு அப்ரூவல் தேவை. ஓகே, மெதுவா மட்டும் ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல ரெண்டு ஆப்ஜெக்ட் காட்டுது. ஃபுட் ஐட்டமோடது மேலேயே முடிஞ்சு போச்சு. பொறுமையா பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு பாருங்க.
ஃபுட் ஐட்டம் ஓடுது ஒரு 4 வெண்டர் பிரைஸ் இருக்குல்ல இருக்கு. ஓகே ஈக்குவல்ஸ் டு greater than, right? Greater than $300. 300 போட்டாலே போதும், டாலர் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகே ஓகேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொன்னேன் ஞாபகம், கம்பெனி செட்டப்ல கரன்சி வந்து டாலர்னு கொடுத்துருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எடுத்துக்கும். சரிங்களா? நம்ம கரன்சி டாலர் கொடுத்துமா? சாரி ஞாபகம்ல. ஓகேங்க. ஓகே இப்போ வந்து செலக்ட் அப்ரூவர் இருக்குல்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட் தி சப்மிட்டர் சூஸ் தி அப்ரூவர் மேனுவல். நீங்க தான் வந்து அப்ரூவரே செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, அடுத்த கிளாஸ்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமையே உங்க மேனேஜருக்கு ரவுட் பண்ண வைப்போம். உங்க மேனேஜருக்கு தானே அப்ரூவல் போகும். அத வந்து எக்ஸாம்பிள்ல, பேசிக் எக்ஸாம்பிள்ல நீங்க உங்க மேனேஜர் யாருக்கு அப்ரூவலுக்கு வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிப்பீங்க. அடுத்து வர எக்ஸாம்பிள்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே ரவுட் பண்ணிடும். சரிங்களா? இப்ப ஓகே, இப்போ கீழே வாங்க, வியூ அப்ரூவல் ப்ராசஸ் டீடைல் பேஜ். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராசஸை கரெக்டா செட் பண்ணிருக்கோம். இந்த அப்ரூவல் ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க, அதுல பாத்தீங்களா ஸ்டெப் 1 இருக்கா? ரியல் வேர்ல்டுல ஒரு அப்ரூவலுக்கு கீழே வாங்க, போதும் 1 இன்ச் கீழே வந்தா போதும். ஸ்டெப்ஸ் இருக்கா? இதுல ஸ்டெப் ஆயிடுச்சு. நம்ம பாத்தீங்களா ஸ்டெப் 1 வந்துருச்சா? அப்போ இது வந்து லெவல் 1. உங்களுக்கு அடுத்த லெவல் வேணும்னா நியூ அப்ரூவல் ஸ்டெப் போட்டுக்கோம். சில அப்ரூவல்லாம் வந்து ஒரு லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும். அவங்க அப்ரூவ் பண்ணாதான் அடுத்த லெவல். ஓகே, ரீ அப்ரூவல் மறுபடியும் ஐ மீன் அவங்க செகண்டா செக் பண்றது. ஓகே, வேணுமோ நீங்க போதும். சிம்பிளா இல்ல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம புரியுற மாதிரி சிம்பிளா ஒரு லெவல் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஒவ்வொரு லெவல்லையும் இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ் பண்ணா என்ன நடக்கணும், அவர் ரிஜெக்ட் பண்ணா என்ன நடக்கும்ன்றத நம்ம சொல்லணும். ஓகே, அப்பதான் சிஸ்டம் அதை செய்யும். அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஷோ ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இங்க போயிட்டு நம்ம ஆக்ஷன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இது என்ன ஆப்ஜெக்ட்? ஃபுட் ஐட்டம் தானே. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு, ஒரு பிக் லிஸ்ட் ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஆப்ஷன் வந்து எஸ், நோ, இந்த மாதிரி 2 ஆப்ஷன். சரிங்களா? ஃபுட் ஐட்டம் குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டுன்னு ஒரு பிக் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிக் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். இதுல வேல்யூஸ் வந்து எஸ், ஃபீல்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டு क्वेश्चन மார்க். அவ்வளவுதான். வேல்யூஸ் என்ன கொடுக்க சொன்னீங்க? எஸ், நோ. சார் நோ ரைட்டா? ஆமா, கீழ ரெண்டாவது லைன்ல நோ கொடுக்கணும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? அப்படியே ஓகே. இப்போ உங்க அப்ரூவல் ப்ராசஸ் உள்ளார போயிடுங்க. இல்லைங்க, அப்ரூவல் ப்ராசஸ் உள்ள போங்க, நம்ம இன்னும் முடிக்கல. ஓகேங்க, இது ஃபுட் ஐட்டம் இல்லையா? இல்ல தேவையில்லைங்க, அங்க அப்புறமா போய் பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, இப்போ நான் இதுக்கு போகணும் ரைட்டா? அப்ரூவல் ப்ராசஸ் ஓபன் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ண அப்ரூவல் ப்ராசஸ்
அந்த பேரை மட்டும் கிளிக் பண்ணுங்க, எடிட் கொடுக்காதீங்க. இதுக்குள்ள போயிட்டு அந்த அப்ரூவல் ப்ராசஸ் நேம் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. யா, இப்போ இதுல ஸ்டெப் 1 இருக்குல்ல, அதுல ஷோ ஆக்ஷன்ஸ் கொடுங்க. ஷோ ஆக்ஷன்ஸ் லெஃப்ட் சைடு, அதே லைன்ல லெஃப்ட் சைடு. ஓகே, இதுல அப்ரூவல் ஆக்ஷன் ஒன்னு இருக்கு, ரிஜெக்ஷன் ஆக்ஷன் ஒன்னு இருக்கு. அப்ரூவல் ஆக்ஷன்னா ஸ்டெப் 1ல அப்ரூவர் அப்ரூவ் பண்ணிட்டா என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்க கான்ஃபிகர் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன நடக்கணும்? யூஸ்வலா ரியல் வேர்ல்டுல என்ன பண்ணுவோம்னா 2 ஆக்ஷன் பண்ணுவோம். ஒன்னு வந்து இந்த பண்ணிட்டாருன்னா யாரு வந்து அப்ரூவல் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புவோம். இந்த மாதிரி வந்து நீங்க அப்ரூவல் கேட்டதுக்கு வந்து அந்த அப்ரூவர் அப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போடுவோம். சரிங்களா? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் ஆகாம ரிஜெக்ட்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. சொல்றது வார்த்தைக்குள்ள நிக்க சொல்றீங்க. சரிங்களா? சோ ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரியல் வேர்ல்ட்ல ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆக்ஷன். ஓகே, அப்ரூவல் ஆக்ஷன்ல போயிட்டு இன்னொரு என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டு ஒரு ஃபீல்ட் வச்சிருக்கீங்கல்ல, அதை போயிட்டு எஸ்ன்னு மாத்திடுவோம். அப்ரூவ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை போயிட்டு நோன்னு மாத்திடுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே இப்போ ஆட் ஆக்ஷன், ஆட் நியூ கொடுத்துட்டு ஃபீல்ட் அப்டேட் கொடுத்துருங்க. நம்ம இமெயில் அலர்ட் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணிட்டோம், ரைட்? ஸோ ஆட் நியூ கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இல்லைன்னா ஃபீல்ட் அப்டேட் மட்டும் போதும் இப்போ. சரிங்களா? ஃபீல்ட் அப்டேட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல அந்த இது கொடுங்க, அப்ரூவல் ஆக்ஷன் போட்டுருங்க. அப்ரூவல் ஆக்ஷன் போட்டு ஃபீல்ட் டு அப்டேட்ல ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டு போட்டுருங்க. இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்டு. அது வந்து வேல்யூ வந்து எஸ்ன்னு மாத்தி விட்டுருங்க. ஏன்னா அப்ரூவ் தான், அப்ரூவ் பண்ணிட்டா எஸ்ன்னு மாத்தணும். கரெக்டா? கீழே 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 டிராப் டவுன்ல அதே ஆப்ஷன் இருக்கணும். டிராப் பண்ணல. எஸ் ஓகே, சேவ். இதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? கரெக்டா? இல்லங்க, அவசரப்படாதீங்க, ஆப்ஷன் இதே இது ரிஜெக்ட். ஓகே, திருப்பி ஸ்டெப் 1 ஷோ ஆக்ஷன். ஷோ ஆக்ஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணா நோன்னு மாத்தணும். இதை நீங்களே பண்ணலாம். இங்க அப்ரூவல் ஆக்ஷன் கொடுக்காதீங்க, ரிஜெக்ஷன் ஆக்ஷன். இது வந்து ரிஜெக்ஷன் ஆக்ஷன். ரிஜெக்ட் பண்ணா என்ன நடக்கணும் அப்படின்றத கான்ஃபிகர் பண்றீங்க. இப்போ ரிஜெக்ட் பண்ணா நோன்னு மாத்தணும். சரி, சூப்பருங்க. ஸோ இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? புரியுதா? இதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஓகே, இதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இப்போ கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுட் ஐட்டம் வெண்டார் பிரைஸ் கிரேட்டர் தேன் 300 இருந்தாதான் அப்ரூவலே ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, நீங்க 300 போட்டா கூட அப்ரூவல் வந்து ட்ரிகர் ஆகாது. சரிங்களா? மோர் தென் 301 ஓகே ஓகே, கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம். சரி ஓகேங்க. சோ இன்னைக்கு ஒர்க் ஃப்ளோ பார்த்திருக்கோம், அப்ரூவல் ப்ராசஸ் பார்த்திருக்கோம். ஃபைன். ஆமா ஆமா. இப்போ ஃபுட் ஐட்டம் ரெக்கார்ட் ஓபன் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணோம்ல இத. ஃபுட் ஐட்டம் ரெக்கார்ட். ஓ சாரி. ஓகே, இப்போ
இதுல ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்லாம் கையே வைக்காதுங்க, சிஸ்டம் பார்த்துக்கும். நம்மளுக்கு தேவைன்னா வெண்டார் பிரைஸ் வந்து 300க்கு மேல கொடுங்க, அவ்வளவுதான். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க, அப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. நீங்க 315 தான் போட்டீங்க, அதுவே டாலர் எடுத்துக்கிச்சு பாத்தீங்களா? ஓகே, இப்போ ரைட் சைட்ல உங்க ஸ்கிரீனோட டாப் ரைட்ல நியூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு பட்டன் தெரியுதா? அது பக்கத்துல இருக்கிற டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற டிராப் டவுன். எஸ், இங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு ஒரு ஆப்ஷன் வரணும். சில ஆப்ஜெக்ட்ல உடனே வந்துடும், சில ஆப்ஜெக்ட்ல வராது. அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்றது நான் சொல்றேன். இன்கேஸ் வரலன்னா யூஸ்வலா வந்துடும், சரிங்களா? இன்கேஸ் வரல அப்படின்னா ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும். எல்லா டைமும் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் தேவைப்படாது. நீங்க இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணோன்னே சப்மிட் ஃபார் அப்ரூவல் ஒரு ஆப்ஷன் வரும், அங்க இருந்து நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? வராத பட்சத்துல மட்டும்தான் நான் சொல்ல போற ஸ்டெப்பை பண்ணணும், சரிங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, ரெஃப்ரெஷ் பண்ணாலே வந்துடும். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி அதே டிராப் டவுனை கிளிக் பண்ணி வந்துருச்சான்னு பாருங்க. வரல. ஸோ இப்போ மட்டும்தான் வந்து நம்ம ஒரு சர்ஜரி பண்ணணும், சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? செட்டப் மேல செட்டப் ஐகான் கிளிக் பண்ணுங்க, கியர் ஐகான் மட்டும் கிளிக் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இங்க எடிட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல இந்த ஏரியாவுக்கு பேரு, இந்த பேஜுக்கு பேரு லைட்னிங் பேஜ் எடிட்டர். நம்மளோட பேஜ் இருக்குல்ல, லைட்னிங்ல மட்டும் லைட்னிங் பேஜ் என்னென்ன, ஆமா கிளாசிக்ல இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ லைட்னிங் என்ன பண்ணலாம்னா இந்த பேஜ் எடிட்டரை வச்சு, லைட்னிங் பேஜ் எடிட்டர் பேர் இருக்கு, நம்மளுக்கு என்ன இந்த ஃபார்ம்ல பண்ணுமோ பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பட்டன் உங்க மிட் ஸ்கிரீன்ல தெரியுதா? அந்த செக்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நியூ, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாப்பா நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பட்டன் உங்களுக்கு எவ்வளவு பாப்பா சாமி சொல்றாங்களா? பாப்பா க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு செக்ஷன் தெரியுதா மேல டாப் ரைட்? கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைட்ல அப்கிரேட் டு டைனமிக் ஆக்ஷன் கேக்குதா? அதுல அப்கிரேட் நவ் கொடுங்க. இந்த இடத்துல மைக்ரேட்னு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைக்ரேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இதுல இந்த ஃபுட் ஐட்டம் லே அவுட் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபினிஷ். ஓகே, இப்போ ஆக்ஷன்ஸ்னு ரைட் சைடுல இருக்கா? மெதுவா ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. ஓகே, இதுல லாஸ்டா வந்துருங்க. லாஸ்டா வந்துட்டு ஆட் ஆக்ஷன் கொடுங்க. இங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் சர்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல டன். இது ஆட்டோமேட்டிக்காவே இது வருமா? இது நம்ம டைப் பண்ண தேவையில்லையா? அந்த மாதிரி இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல்ன்றது நம்ம தனியா டைப் பண்ணவே தேவையில்லையா இதுல? இந்த மாதிரி இதுல இல்ல, நீங்க டைப் பண்ணாதான் அது வரும். டைப் பண்ணிட்டு டன் கொடுக்கணும், சரிங்களா? ஆனா நீங்க இதை கிரியேட் பண்ண தேவையில்ல. அதான் நான் கிரியேட் பண்ண தேவையில்ல, அதுவே கிரியேட் ஆயிருக்கும். நான் வந்து இது பண்ணும் டைப் பண்ணி அதை மட்டும் எடுக்கணும், பிக்கப் பண்ணணும். ஓகே, இப்படி ஒரு பட்டன், இது வந்து டிஃபால்ட் பட்டன். பட்டன்ஸ்னு ஒரு டாபிக் வரும், அதுல ஸ்டாண்டர்ட் பட்டன்ஸ், கஸ்டம் பட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம், சரிங்களா? யா, இப்போ சேவ். இப்ப சேவ் பண்ணிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்துருங்க. ஆக்டிவேட் பண்ணும் போது உங்கள்கிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்கும். ஏப்பா நீ இந்த பேஜ் ஆக்டிவேட் பண்றீங்க, இது மொத்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து உங்க ஆர்கனைசேஷன் தானே யூஸ் பண்ணுது, உங்க மொத்த ஆர்கனைசேஷனும் இந்த பேஜ் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறவா, இல்ல நீ எந்த அப்ளிகேஷன் சொல்றியோ அந்த அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் அப்ளிகேஷன், சர்வீஸ் அப்ளிகேஷன், மார்க்கெட்டிங் அப்ளிகேஷன், இல்ல அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்டோட பேஜுக்கு மட்டும் ஆக்டிவேட் பண்ணவா அப்படின்னு கேக்குது. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்லை, மொத்த ஆர்கனைசேஷனுக்குமே ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கீழே வாங்க, ஆர்க் டிஃபால்ட்ல தான் இருக்கு, அசைன் அஸ் ஆர்க் டிஃபால்ட் அப்படி கொடுத்துட்டா மொத்த ஆர்கனைசேஷன்ல எந்த எதுக்குள்ள போனாலும்
இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, ஏதோ ஒன்று கொடுங்க. ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட் ஃபேஸ் சேவ் 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 ஃபினிஷ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ மேல ப்ரௌசர் பேக் யூஸ் பண்ணலாம், இல்லை டாப் லெஃப்ட்ல ஒரு லெஃப்ட் ஆரோ இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, கான்டாக்ட் ஃபுட் ஐட்டம் ரெக்கார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அந்த ஸ்க்ரீனை. ஃபுட் ஐட்டம் ரெக்கார்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ திருப்பி அதே அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்தில் போயிட்டு அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபுட் ஐட்டம் அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுங்க. கீழே சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருக்கணும். ஓகே, இருக்கா? சரி, இப்போ கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரியல் வேர்ல்டுல கொடுத்துக்கலாம். இப்போ தேவையில்லை, சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அப்ரூவலுக்கு சப்மிட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. யாருங்க உங்க அப்ரூவல்னு கேட்குது? உஷா லோகநாதன் கொடுக்காதீங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் யூசர்னு நம்ம ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? அது நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணலாம். இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சினாரியோ மட்டும் உங்களையே கொடுத்துக்கோங்க. சப்மிட்டரும் நீங்களே, அப்ரூவ் நீங்களே. சரிங்களா? இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் யூசர் கிரியேட் பண்ணுமா? பண்ணல? இல்லைங்க, பண்ணல. ஓகே, சரி. இப்போ நீங்க அப்ரூவல் சப்மிட் பண்ணிட்டீங்கல்ல, இத பார்க்கணும் அப்படின்னா ரிலேட்டட் குள்ள போங்க. அந்த எந்த ரெக்கார்டுக்கு சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த ரெக்கார்டோட ரிலேட்டட் டாப், டீடைல்ஸ் பக்கத்துல ரிலேட்டட். அப்ரூவல் ஹிஸ்டரி பாத்தீங்களா? இந்த மாதிரி உஷா லோகநாதன்ற ஒரு யூசர் வந்து அப்ரூவல் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சப்மிட்டட். ஸ்டெப் 1ல யார்கிட்ட பெண்டிங்ல நிக்குது? உஷா லோகநாதன். சரிங்களா? புரியுதா? சோ இப்போ நீங்க தான் உங்களுக்கு அப்ரூவ் அண்ட் ரிஜெக்ட் பட்டன் வந்து மேல தெரியுதா? அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ரூவ் பண்ணா அப்ரூவ் கொடுத்துக்கலாம். ரிஜெக்ட் எதுவுமே பண்ணாதீங்க. டீடைல்ஸ்குள்ள போய் பாருங்க. இப்போ டீடைல்ஸ்குள்ள போங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் லெவல் அப்ரூவ்ட் என்ன இருக்குது? எம்டியா இருக்குது. கரெக்டா? இப்போ ரிலேட்டட் குள்ள போங்க. அப்ரூவ்டோ ரிஜெக்டோ கொடுங்க, எது வேணாலும் கொடுத்துருவோம். இப்போ அதான் அப்படியே அப்ரூவ் கொடுத்துருங்க. இப்போ டீடைல்ஸ்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க. ஸ்டெப் 1 அப்ரூவ்டுன்னு மாறிடுச்சா? பெண்டிங் உஷா லோகநாதன்றவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்கள்ட்ட போட்டோ வாட்ஸ்அப். கரெக்டா? இப்போ டீடைல்ஸ் உள்ளார போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ திருப்பி இதை நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கலாம். திருப்பி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. ஆமா, இல்ல இல்ல, சப்மிட் ஃபார் எப்படி கொடுக்கலாம்? நீங்க சப்மிட் ஃபார் அப்ரூவல் எங்க கொடுப்பீங்க? அந்த இடத்துல போய் கொடுங்க. முதல்ல எப்படி கொடுத்தீங்க அப்ரூவல் சப்மிட் பண்ணீங்க? டாப் ரைட் டிராப் டவுன், இல்ல ரைட் சைடு டாப் வந்துருங்க. ஒரு நிமிஷங்க. இதுக்கு உஷா லோகநாதன் கொடுக்குற ரிப்போர்ட்டுக்கு சப்மிட். ஓகே, இப்போ ரிஜெக்ட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா? ரிஜெக்டட் மாறிடுச்சா? அங்க போய் நோ. ஓகே, ரிவைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கும். ஒர்க் ஃப்ளோ ரூலும் வந்திருக்கும். அப்ரூவலையும் டச் பண்ணிட்டோம். அப்ரூவல் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ 1 by 1 ஸ்லோவா பார்ப்போம். அப்ரூவலை மெயினா வெயிட்டேஜ் கொடுத்து, ஒர்க் ஃப்ளோ ரூல் நீங்க எனக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அப்ரூவல் வேணா ப்ராசஸ் பில்டர் மாதிரி தான், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்துடும். ப்ராசஸ் பில்டர் தெரிஞ்சா வந்து வந்துச்சு. ஆமாங்க, அப்ரூவலுக்கு வந்து ஓகேங்க.